வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் முட்டை வெண்ணெய் எதுவும் சேர்க்காம பஞ்சு மாதிரி சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான கேக் செய்ய போகிறோம். இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். நினச்சதுமே 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த கேக்கை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் அளவில் இருக்கும். இதில் 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சோடா மாவு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். இதை சலிச்சதுக்கப்புறம் இதை மாவு அப்படியே வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இது உடச்ச வெல்லம், தூள் வெல்லமாக இருந்தால் 3/4 கப் அளவுக்கு போதும். இது அச்சு வெல்லமாக இருக்கிறதுனால அந்த கப்பால், மாவு அந்த கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கரைஞ்சி கொதிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சுருக்கலாம். கரைஞ்சி கொதித்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நாம் ஏற்கனவே வடிகட்டி நல்லா ஆற வச்ச வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எடுத்ததும் அப்படியே சேர்த்துடக்கூடாது, ஏன்னா பாகு கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கணும். இப்போ நான் எல்லா பாகும் விட்டுட்டேன். இந்த பாகு இந்த மாவுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து திரும்ப நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே தண்ணி, பால் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வெண்ணிலா எசன்ஸு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் ஒரு பட்டர் ஷீட்டை போட்டு ப்ரஷ்ஷால் கொஞ்சம் நெய்யை எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நெய் எல்லா பக்கமும் ட்ரேயில் தடவிட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு ஊற்றிக்கலாம். இப்போ மாவு ஊற்றினதுக்கப்புறம் இதை லேசாக தட்டி விட்டுக்கலாம், பபிள்ஸ்லாம் இல்லாதபடிக்கு. அடுத்து இப்போ இதில் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் அழகுக்காக சேர்த்துக்கலாம். முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி போடலை, வெறும் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும்தான் போடுறேன். எல்லா பக்கம் பரவலாக தூவி விட்டுட்டு எல்லா பக்கம் பரவலாக தூவி விட்டுக்கலாம். அடுத்து இப்போ நான் குக்கரை ஸ்டவ்வில் ஒரு 5 நிமிஷமாக ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு அதில் இந்த டின்னை வச்சுட்டு, கேக் டின்னை வச்சுட்டு குக்கர் மூடியில் கேஸ்கட் போடாமல் மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷத்துக்கு பேக் ஆகட்டும். 25 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதை ஒரு பின்னால் குத்தி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு, மாவு விட்டவே இல்லை. இது நம்ம கம்மியான அளவில் செஞ்சுருக்கிறதுனால 25 நிமிஷத்துலேயே நல்லா பேக் ஆகிடுச்சு. இதுவே கொஞ்சம் அதிகமாக செஞ்சோம்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம், 35-40 நிமிஷம் வரைக்கும் பேக் ஆகிட்ருக்கோம். இப்போ இதை எடுத்து ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஓரத்தில் கத்தியால் அப்படி கீறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவிழ்த்து விட்டுக்கலாம். இப்போ தட்டி விட்டுட்டு பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஸ்பான்ச்சியான டேஸ்டியான கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.